பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் முக்கிய அரசியல் மாற்றமாக அதன் தலைமை பொறுப்பை பாஸ் ஏற்க பர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேர்மறையான பதில் அளித்ததாக பாஸ் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்தார். இந்த தலைமைத்துவ மாற்றம் பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறவுள்ள பரிகத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் உறுதி செய்யப்படும். கூட்டணியின் தற்போதைய அமைப்பு குறிப்பாக தலைவர் பதவி தொடர வேண்டும் என்றும் PN தலைவர் இயல்பாகவே அடுத்த பிரதமர் வேட்பாளராக கருதப்படக்கூடாது என்றும் துவான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பரிகத்தான் தலைவர் பதவியை ஏற்க ஒரு மூத்த தலைவரை ஏற்கனவே தேர்வு செய்துள்ளதாக பாஸ் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ தக்கியுடின் அசான் உறுதிப்படுத்தினார். பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் அல்லது தெலங்கானா மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் சம்சூரி முக்தார் ஆகியோர் சாத்தியமானவர்களாக கருதப்படுகின்றனர். ஆனால் மலாய் இஸ்லாம் கொள்கைகளில் பாஸ் கட்சியின் கடுமையான நிலைப்பாட்டால் மலாய் அல்லாத வாக்காளர்களை பரிகத்தானிடமிருந்து விலக்கிவிடும் என கிராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP போன்ற சிறிய கூட்டணி கட்சிகள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளன. எது எப்படியோ இந்த தலைமைத்துவ மாற்றம் 16வது பொதுத் தேர்தலுக்கான பரிகத்தானின் பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை.